அஸ்ஸலாமுஅலைக்கும் வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்து கொண்டிருப்பது technotvtamil சேனல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம டாபிக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க போனு தண்ணிக்குள்ள விழுந்துருச்சா? ஓகே, இந்த கேள்வியை ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்னோட வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தாரு. ஸோ அதை நான் பிக் பண்ணி அதை ஒரு வீடியோவா போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு அதை பத்தி தான் ஒரு சொல்யூஷனை பார்க்க போறோம். ஓகே, மழை காலம் ஸ்டார்ட் ஆயிருக்கும், உங்க போனு நிறைய ஈரமாகும், தண்ணிக்குள்ள விழுகும். ஸோ இது செலவான விஷயம் தான். இதை நீங்க வீட்டிலே எப்படி ரிப்பேர் பண்றது அண்ட் அதுக்கான ப்ரிகாஷன்ஸை எப்படி எடுத்துக்கிறது. ஆக்சுவலி போன் தண்ணிக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க. அந்த மிஸ்டேக்கையும் சொல்றேன் அண்ட் என்ன சொல்யூஷன்ஸ் ஆக்சுவல் சொல்யூஷன்ஸ் என்ன அதையும் சொல்றேன். ஸோ வீடியோவை ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. மிஸ் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் கிடைக்கும் இந்த ஃபோன் ரிப்பேரிங்கை பற்றின்னு வச்சுக்கோங்க. இல்லாட்டி இதோட ப்ரிகாஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட 2 சின்ன ரிக்வெஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, சேனலில் இப்போ வரைக்கும் நீங்கள் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி சைடில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல கொடுங்க. அப்போ தான் நான் கொடுக்க போகிற டெய்லி டேக் அப்டேட்ஸ், ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள்கிட்ட வந்து சேரும். அண்ட் என்னோட வீடியோ நீங்கள் सबसे पहले जाके देख सकते हो. ठीक है, 100 லைக்ஸ் கோல் செட் பண்ணியிருக்கோம். அதை 100 லைக்ஸை கம்ப்ளீட் பண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அண்ட் பார்க்கலாம் அந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃப்ரெண்ட்ஸ், ஃபோன் வந்து 2 விதமாக ஈரமாகும். என்ன 2 விதம் அப்படின்னா, 12 மாசத்துக்கு நம்ம மிஸ்டேக்கா தவறுதெல்லாம் வந்து போனை எங்கேயாச்சும் தண்ணிக்குள்ள போட்டுருவோம், பக்கெட்டுக்குள்ள இல்லாட்டி குளத்துக்குள்ள இல்லாட்டி எங்கேயாச்சும் பை மிஸ்டேக்கா விழுந்தோம்னு வச்சுக்கோங்க. ஆனா மழை காலத்துல வந்து நம்ம போன் பாக்கெட்ல இருந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஈரமாக நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா அதுல இருந்து டேஞ்சர் அதிகமாக கிடையாது. எவ்வளவு டேஞ்சர் நீங்க வந்து தண்ணி பக்கெட்டுக்குள்ள போடுறதுல இருக்கோ இல்லாட்டி வேற ஏதாச்சும் கொல்லம் கொட்டையில எங்கேயாச்சும் போடுறதுல இருக்கோ அங்கே. ஓகே, ஸோ இப்போ தண்ணிக்குள்ள போனை விழுந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, எல்லாருமே மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஐயோ, என் போன் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு, இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுப்பாங்க. எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ண பார்ப்பாங்க, போன் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா செக் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்கே அங்கே தான் பண்றாங்க, மொதல் தவறே அங்கே தான் பண்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்க போனுக்கு ஒண்ணுமே ஆகலை, ஓகேவா, தண்ணிக்குள்ள விழுந்தோம் உங்க போனு ஆஃபா இருந்துச்சுன்னா நல்ல விஷயம் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பேட்டரியோட வேலை என்ன அப்படின்னா, உங்களோட டிவைஸ்க்கு பவர் கொடுக்கறது. ஸோ அந்த பவர் கொடுக்குற இடத்துல வந்து தண்ணி போயிருச்சு அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிறது நிச்சயம். ஓகே, அண்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ண போவீங்க, ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். அப்புறம் நீங்க போனை எவ்வளவுதான் ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகாது. அதுக்கப்புறம் நீங்க ரிப்பேரிங் சென்டர் தான் போய் ஆகணும். ரிப்பேரிங் சென்டருக்கு போகணும்னா அவங்க வந்து பேக் பேனல் ஓப்பன் பண்ணுவாங்க. பேக் பேனல் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பேட்டரி எடுப்பாங்க. பேட்டரி எடுத்துட்டு உங்கள்ட்ட ஐசியை காமிப்பாங்க. உங்க ஐசி வந்து எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் ஆயிருச்சு, ஆனா 1000 ரூபாய் கொடுங்கன்னா நாங்க சரி பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய்க்கு மொய் எழுதிடுவாங்க. ஓகே, ஸோ இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த போனை ஆனே பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் போன் தண்ணிக்குள்ள விழுந்தோன்னா வெளியில எடுங்க. வெளியில எடுத்தோன்னா அதோட ஸ்கிரீனை வந்து சாஃப்டா தொடச்சிருங்க. தொடச்சதுக்கு அப்புறம் நம்மளோட யூஎஸ்பி போர்ட்டு அண்ட் சார்ஜிங் போர்ட்டு அந்த மைக்கில் கண்டிப்பாக தண்ணி போகும். மைக்கில் தண்ணி போனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபோன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது உங்கள் மைக் வந்து கரன்னு இருக்கும். நீங்கள் என்ன நினைப்பீங்க, தண்ணி போனதுனால என்னோட மைக் வந்து கெட்டு போச்சு அப்படின்னு. கண்டிப்பாக கெட்டு போகல. உங்களோட மைக்கில் தண்ணி இருக்குன்னு அர்த்தம். தண்ணி வெளியில் போகணும்னு உங்கள் மைக் வந்து பழையபடியே வந்து வேலை செய்யும். ஓகே, ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்போவுமே கேஸ் எடுத்துட்டு உங்கள் வீட்டில் வந்து ஸ்க்ரூ டிரைவர்ஸ்லாம் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா பேக் பேனல் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சிருங்க. மற்ற எதுவுமே ஓப்பன் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ வர பேட்டரிஸ் எல்லாமே அன்ரிமூவபிள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 2வது விஷயம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை வந்து நல்லா தொடச்சதுக்கு அப்புறம் உங்கள் வீட்டில் ஹேர் ட்ரையர் இருக்கும். ஹேர் ட்ரையரை வச்சு நீங்கள் வந்து அந்த ஃபோனை காய வைக்கிறீங்க. ஓகே, அப்படியே மேலே மைல்டாக காய வைக்கிறீங்க. காய வச்சதுக்கு 15 மினிட்ஸ் காய வச்சுட்டு அதை வந்து 1 ஹவருக்கு ஃபோனை தனியாக வச்சிடுறீங்க. அப்புறம் 1 ஹவருக்கு அப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறீங்க, அப்படியும் ஒன்றும் ஆகலை அப்படின்னா சிம்பிளி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு அரிசி டப்பாவுக்குள்ள அரிசிக்கு நடுவில் நீங்கள் உங்கள் ஃபோனை ஒரு நாள் ஃபுல்லாக வச்சிடுறீங்க. இன்கேஸ் உங்களுக்கு அர்ஜென்ட்டாக தேவை அப்படின்னா நீங்கள் ரிப்பேரிங் சென்டர் தான் போய் ஆகணும். அவங்க வந்து ஐசி ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா 1000 ரூபாய் செலவு பண்ணி தான் ஆகணும். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு அர்ஜென்ட் கிடையாது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அரிசி டப்பாக்குள்ள உங்கள் ஃபோனை 24 மணி நேரத்துக்கு போட்டு வச்சிடுறீங்க. நெக்ஸ்ட் டே 100% கேரண்டி. இன்கேஸ் வந்து உங்கள் ஃபோன் ஷார்ட் சர்க்யூட் ஆகலை அப்படின்னால் உங்கள் ஃபோன் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். இது நம்மள்ட்ட இருந்து கேரண்டி. ஓகே, ஸோ இதுதான் 3 டிப்ஸ். ஃபோனு தண்ணிக்குள்ளே விழுந்ததுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் அதை வந்து தரவா அதோட கேஸ்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அதை காய வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க ட்ரை பண்றீங்க. அப்பதான் ஷார்ட் சர்க்யூட் ஆகாது. இதனால உங்க ஸ்பீக்கரும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்களோட டிவைஸ் டோட்டல் ஐசியே ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா ஒரு லைக் கண்டிப்பா பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா கேளுங்க. கண்டிப்பா வீடியோ வரும் அதுக்காக. ஓகே, ஆனால் கொஞ்சம் லேட்டா வரும். அண்ட் இப்போ வரைக்கும் நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இல்லாட்டி technotvtamil அஃபிஷியல்னு போட்டீங்கனாலே வந்துடும். அதே மாதிரி டெலிகிராம்ல இன்னும் நீங்க என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் உங்களை மீட் பண்றேன் இதே மாதிரி புதிய டேக் அப்டேட், ட்ரிக்ஸ் அண்ட் அப்டேட்ஸோட. அது வரைக்கும் டேக் கேர். நன்றி.